வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது பெரியோர்கள் நமக்கு நகைச்சுவையாக சில நாடோடி கதைகளை கூறுவதுண்டு. அவற்றில் ஒரு கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். தலைப்பு: வழுக்கை தலைக்கு கூந்தல் தைலமா. கதைக்குள் செல்வோமா? சூர்யா அழகான இளைஞன், புத்திசாலி, ஆன்மீக தேடலில் ஆர்வமுள்ளவன். அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே அவனை நேசித்தனர். அவன் தலைமுடி அடர்ந்து செழித்து வளர்ந்து அருமையாக காட்சியளித்தது. அதனால் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் கர்வம் கூட உண்டானது. ஒருமுறை சூர்யாவின் கிராமத்திற்கு ஆச்சாரியார் ஒருவர் வந்து முகாமிட்டார். அவரது இனிய சுபாவத்தாலும் அறிவு முதிர்ச்சியாலும் கவரப்பட்ட மக்கள் அவரது அருள் வாக்குகளை கேட்கவும் ஆசி பெறவும் அவ்வப்போது அவரை சூழ்ந்து கொண்டு இருந்தனர். சூர்யாவுக்கும் ஆச்சாரியார் மீது மிகுந்த மரியாதை. அவரும் அந்த இளைஞன் மீது பரிவை காட்டினார். ஆச்சாரியார் அந்த ஊரை விட்டு கிளம்பும் நாள் வந்தது. சுவாமி, தாங்கள் இனி செல்லும் இடம் எதுவோ என்று சூர்யா கேட்டான். அவர்களின் உரையாடல் தொடர்ந்தது. இறைவனுடைய பாத கமலங்களை அடைவதுதான் நான் செல்ல வேண்டிய ஒரே இடம். ஆனாலும் உலகாயத வழக்கில் சொன்னால் தற்போது புனித இமயமலைக்கு பயணமாகின்றேன். அங்கே என் ஆசிரமம் உள்ளது. எனது சீடர்கள் எனக்காக காத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். நானும் உங்களோடு வர அனுமதிப்பீர்களா என்று கேட்டான் சூர்யா. சந்தோஷமாக. உன்னிடம் யோகியாகுவதற்குரிய கூறுகள் உள்ளன மகனே. மனிதர்களின் உள்ளார்ந்த வளர்ச்சி கூறுகளின் இயல்பை பற்றி நான் அறியாதவரை யாரையும் ஆன்மீக வழியில் செல்ல பரிந்துரைக்க மாட்டேன். ஆனால் உன்னை பொறுத்தவரை ஆன்மீக பாதையில் செல்வதே உனக்கு ஸ்வதர்மம், அதாவது உன் உள்ளத்தின் இயல்பு ஊக்கம் என்று கூறினார் அந்த குரு. மிக்க நன்றி சுவாமி. ஆனால் என் வாழ்வில் இத்தகைய தீவிர முடிவை மேற்கொள்ள எனக்கு குறைந்தது 1 மாத கால அவகாசம் வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஒரு இசை நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த வாரம் அந்த நாடகம் அரங்கேற உள்ளது. அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் திடீரென இடர்பாட்டில் விட்டுவிட்டு வர என்னால் இயலாதல்லவா என்று சொன்னான். நான் காத்திருக்கிறேன் மகனே. விரைவில் செல்ல வேண்டும் என்பதை விடவும் உனது ஆன்மீக வளர்ச்சியே எனக்கு பிரதானம் என்றார் அந்த குரு. எவ்வித தயக்கமும் இல்லாமல் அந்த குரு சிரித்தபடியே அவனை ஏற்றுக்கொண்டார். சூர்யா அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு பிரிந்தான். அடுத்த சில நாட்கள் அவன் நாடக ஒத்திகையில் மூழ்கி போனான். நாடகமும் அரங்கேறியது. சூர்யாவுடைய நடிப்பு மிகச் சிறப்பாக அமைந்தது. அடுத்த நாள் மாலையிலேயே ஓர் இன்ப அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. அந்த ஊர் பண்ணையாரின் இளம் வயது மகள் அவன் நடிப்பை புகழ்ந்து பாராட்டியும் தன் மனதை அவனிடம் பறிகொடுத்து விட்டதாகவும் தன் காதலை வெளிப்படுத்தி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தாள். கடிதத்தை படித்தவும் சூர்யாவும் கிளர்ச்சியடைந்தான். பண்ணையாரின் மகளை மணந்துவிட வேண்டும் என்று நினைத்தான். நாட்கள் மிக விரைவாக நகர்ந்தது. நிகழ்வுகள் தொடர்ந்தன. பண்ணையாரும் திருமண ஏற்பாட்டிற்கு உடன்பாடு தெரிவித்தார். திடீரென ஒரு பிரச்சனை எழுந்தது. அந்த கிராமத்து வட்டி தொழில் செய்பவர் ஒருவரின் மகளை தன் மகனுக்கு மணமுடித்து கொள்வதாக சூரியனுடைய தந்தை ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தார். அது போதாதென்று அந்த பெண்ணும் சூரியனைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்று பிரச்சனை செய்தாள். விவாதங்கள் தொடங்கின. வாக்குவாதங்கள் பெருகின. இறுதியில் உடன்பாடு ஏற்பட்டது. விதி யாரை விட்டது? சூரியன் அந்த 2 பெண்களையுமே மணப்பதுதான் முறை என்று முடிவாயிற்று. சூரியன் ஆச்சாரியாரிடம் வந்தான். குருவே, கொஞ்ச நாளைக்கு நான் குடும்ப வாழ்வில் ஈடுபடும்படி விதிக்கப்பட்டிருப்பதாக நினைக்கின்றேன். ஆனால் நிச்சயம் சில காலம் கழித்து உங்களோடு வந்து இணைவேன் என்று வெட்கத்தில் தலை கவிழ்ந்தவனாய் கூறினான் சூர்யா. உண்மையை சொல்வதானால் அவனுக்கு அந்த 2 மங்கையரின் காதலையும் உதாசீனப்படுத்த மனம் வரவில்லை என்பதே அவனுடைய மனதில் இருக்கும் குறை. அவர்கள் உன்னை காதலிக்கிறார்களா? அப்படியா என்று உரக்கச் சிரித்தபடி கேட்டார் சாது. ஆமாம் ஆச்சாரியாரே என்றான். சரி, நீ விரும்பியபடியே நடக்கட்டும். ஆனால் வழுக்கை தலைக்கு கூந்தல் தைலம் எதற்கு என்று கேட்டார் அந்த ஆச்சாரியார்.
வழுக்கை தலையா? என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று அதிர்ச்சியாக கேட்டான் சூர்யா. தன்னுடைய அழகான அடர்ந்த கேசத்தை தடவிக்கொண்டே இந்த கேள்வியை கேட்டான். ஆச்சாரியார் ஒன்றும் சொல்லவில்லை. சிரித்தபடியே கிளம்பி சென்று விட்டார். அந்த இரு மங்கையரையும் சூர்யா மணந்து கொண்டான். விரைவிலேயே அவன் வாழ்வில் பிரச்சனைகள் மூண்டன. அவன் மனைவியர் இருவரும் அடிக்கடி தமக்குள் சண்டையிடத் தொடங்கினர். அவனோடும் சண்டையிட்டனர். அவன் வாழ்வில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை சூழ்ந்தது. வருடங்கள் ஓடின. இப்போது சூர்யாவுக்கு நடுத்தர வயது. அவன் மனைவியருள் வட்டி தொழிலாளர் மகள் வயதில் மூத்தவள். பண்ணையார் மகள் இளம் வயதுக்காரி. மூத்தவளின் கூந்தலில் நரை தோன்ற ஆரம்பித்தது. சூர்யாவின் முடியிலும் நரை தோன்றியது. இளையவள் கூந்தலோ கண்ணங்கரையில் என்று அண்டங்காக்கையைப் போல் கருப்பாக இருந்தது. ஒருமுறை சூர்யா நோய்வாய்ப்பட்டு பின்பு சுகமடைந்தான். அவன் மிகவும் பலகீனமான ஆகிவிட்டபடியால் 6 மாதம் படுக்கையிலேயே ஓய்வெடுக்க வேண்டி இருந்தது. அவன் இயலாத நிலையில் மயங்கி கிடந்த அந்த நாட்களில் அவனது மனைவியர் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் அவனுக்கு பணிவிடை செய்து வந்தனர். ஒருவாறாக அவனது உடல் நலம் தேறிவிட்டது. அவனால் நிற்கவும் நடக்கவும் இயல்பாக முடிந்தது. பிறர் உதவியின்றி தானாகவே குளித்தவுடன் மிக புத்துணர்ச்சி பெற்றவனாய் உணர்ந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்று தன் முகத்தை நிலை கண்ணாடியில் பார்த்தான். மிக பெரிய அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டான். அவனுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது. அப்படி என்ன நேர்ந்து விட்டது அவனுக்கு? ஆம், அவன் வழுக்கையாகிவிட்டிருந்தான். அவன் கர்வப்பட்ட அழகிய தலைமுடி அவ்வளவும் உதிர்ந்து போய் முழு வழுக்கையாகி விட்டிருந்தான். அவனால் அழுகையை அடக்க முடியவில்லை. எப்படி நேர்ந்தது இது? அவனுக்கு ஒரே வியப்பு. விடையும் கூடிய விரைவிலேயே கிடைத்தது. கணவனுக்காக பணிவிடை புரிந்த மனைவியர் இருவரும் சுயநலமாக சிந்தித்து, இளைய மனைவி கணவன் தன்னை போல் கருப்பு முடியுடன் இளமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவன் நரைமுடிகளை எல்லாம் பிடுங்கிவிட்டிருந்தாள். அதேபோல் நரைத்த முடியுடைய மூத்த மனைவி கணவன் தன்னை விட இளமையாய் இருக்கக்கூடாது, தன்னைப்போல் நரைமுடியுடன் இருப்பதே நல்ல தனக்கு பாதுகாப்பு என்று கருதி கருப்பு முடிகளை எல்லாம் களையெடுத்து விட்டாள். இருவருமே தன்னை விரும்பவில்லை என்பதையும் தம்மை தாமே விரும்பி வந்தனர் என்பதையும் உணர்ந்து கொண்டான் சூர்யா. ஆச்சாரியார் அன்று அவர்கள் உன்னை காதலிக்கிறார்களா? அப்படியா என்று உரக்க சிரித்தபடி கேட்டது இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் காலம் கடந்துவிட்டது. ஆன்மீக தேடலில் ஈடுபட இப்போது அவனுக்கு சக்தியும் இல்லை, வலிமையும் இல்லை. ஏனெனில் நோய் அவனை பலவீனமாக்கிவிட்டது. அதற்கு மேல் மனமும் பலவீனமாகிவிட்டது. ஓகே மக்களே, இந்த கதையில் இயற்கை மனிதர் மீது ஏற்படுத்தும் பாதிப்புகளுக்கும் அவற்றின் பிடியிலிருந்து மீள விரும்பும் உள்மன தேடலுக்கும் இடையே நிரந்தரமான போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கதை நமக்கு கூறும் தீமை பற்றிய எச்சரிக்கை என்னவெனில், ஆன்மீக அழைப்பு குரலை ஒருவன் கேட்ட பிறகும் கூட அவன் உலகாயுத பொறிக்குள் விழுந்துவிட நேரலாம். இந்த கதை நாயகன் உடல் அளவில் வழுக்கையாராக விடுவார் என்று சாது முன்னரே கண்டுகொண்டார் என்று கூற இயலாது. ஒவ்வொரு செயலுக்கும் என விதிக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அந்த நன்னிமித்த கணம் தவறிவிட்டால் மிகச் சிறந்த வாய்ப்பை இழந்துவிட நேரும் என்பதை உருவகமாய் கூறினார் என்றே நாம் இதில் கொள்ள வேண்டும். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.